ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வீக்கெண்டுக்கு உண்டான வாழ்த்துக்கள். ஐம் ரியலி glad again to reconnect with you. So I've been trying to release few clippings every few days. Hope you guys are watching them, and I'll make the content as interesting as you expect it to be. போக போக, I really don't want to hurry things up and then stuff you with so many things that you will find it difficult to digest. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, என்னை பற்றி நான் உங்களுக்கு முதல் சொல்லும்போது ஐ ஸ்போக் அபவுட் நெட்வொர்க்கிங், அதனுடைய ஹெல்ப், ஹவு இட் கேன் ஹெல்ப் யூ. நெட்வொர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன விதமான உபயோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், எனக்கு கிடைச்ச விக்ட்ரிஸும் அதை நான் எப்படி பயன்படுத்தினேங்கிறதையும், அது மூலமாக நான் எப்படி படிப்படியாக முன்னுக்கு போனேங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா, இந்த 27 அனுபவம் சேல்ஸில் எனக்கு இருக்குன்னா முக்கிய காரணம் வந்து நெட்வொர்க்கிங் ஒன்று, ரெண்டாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட், மூணாவது வந்து டிசிப்ளின், நாலாவது வந்து த வே இன் விச் ஐ ஹேண்டில் திங்ஸ் அண்ட் வே இன் விச் ஐ டீல் வித் மை கஸ்டமர்ஸ். ஸோ அகெயின் ஐ வரிசைப்படுத்துகிறேன்னா, ஒன்று உங்களுடைய நெட்வொர்க்கிங் ஸ்கில், ரெண்டாவது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அதாவது வில் கோ தட் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நெட்வொர்க்கிங் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் அண்ட் த வே இன் விச் யூ அப்ரோச். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது விஷயத்தில் உங்கள்கிட்ட அது வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் அணுகிறீங்க, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ஃபார் அ சேல்ஸ் பர்சன் டு பி. ஸோ I will share those important elements with you so that you can become a better salesperson. First and foremost, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெட்வொர்க்கிங். ஸோ யாரையுமே வந்து நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் தட் கம் across your life is going to play a role that you wouldn't know. எனக்கு யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில். எஸ்பெஷலி ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய பிளானை வந்து திசை திருப்பறதுக்கு சாத்தியதைகள் இருக்குது. அதனால் நெவர் ஜட்ஜ் எனிபடி. எந்த ஒரு இண்டிவிஜுவலையுமே வந்து அவராகவே நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ do not have any expectation, nor will you make him expect something from you. So take it as it comes first. ரெண்டாவது வந்து try to be as open as possible. So you will be able to do better networking only when you are an open person. நீங்கள் வந்து க்ளோஸ்ட் மைண்ட் செட்டோட யாரோட பழகினீங்களா, அது உங்களால் நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு பெரிய உதவிகரமாக இருக்காது. ஸோ ட்ரை டு பி ஆஸ் ஓப்பன் ஆஸ் யூ கேன் பி. ரெண்டாவது வந்து அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். யாருக்காவது நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்க, லெட்ஸ் சே உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கம் லெட்ஸ் மீட் அட் so and so place at 10 o'clock அப்படின்னா, யூ மேக் ஷூர் யூ ஷோ அப் at 10 o'clock. அவர் வரல, அவர் லேட்டாக வரார், இல்லை வெளியில் வரார், தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் யூ ஆர் தேர் ஸ்பாட் ஆன் at 10 o'clock. It will mean that you value your time. Any customer, any relation, any friends will respect you if you respect your time. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து டிசிப்ளின், ஒழுக்கம்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த விஷயம் பண்ணினாலுமே, மீட்டிங்காக இருக்கட்டும், பாடுறதா, வாட் எவர் யூ டூ, அந்த இடத்துல வந்து ஒழுக்கமாக நடந்துக்குங்க, டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா, தட் வில் ஆல்சோ டேக் யூ ஒன் ஸ்டெப் ahead ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும், ஒவ்வொரு கிரிட்டிக்கல் எலிமெண்ட்டுக்கும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில், எந்த மாதிரி இஷ்யூஸில் எப்படி அதை டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐ வில் டேக் யூ த்ரூ ஒன் பை ஒன். ஸோ ஐ வுட் ஆல்சோ அப்ரிஷியேட் யூ ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் ஸோ தட் உங்களோட பர்டிகுலர் பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு சொல்ல முடியும். நாலாவது வந்து உங்களோட அப்ரோச், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதையுமே கூட இட் will depend on an individual scenario, circumstance, இதெல்லாமே. So I truly request you guys to ask me questions and we will be able to discuss in length as to how I have encountered such problem and எப்படி அதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணினேன், அந்த பிரச்சனையிலேருந்து அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். So I look forward to hearing from you all. I again wish you a phenomenal weekend. Thank you. Have a phenomenal day.